லைஃப் பட விழாவில் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததாக நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் தக் லைஃப் பட போஸ்டர்கள் கன்னட அமைப்பினரால் கிழிக்கப்பட்டு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரையுலகின் முதன்மையான நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் கமல்ஹாசன். உலக நாயகன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் கமல்ஹாசனின் நடிப்பில் தக் லைஃப் படம் உருவாகியுள்ளது. நாயகன் படத்தை தொடர்ந்து 38 வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் தக் லைஃப் படம் உருவாகியிருக்கிறது. இதன் பட விழாவில் சிறப்பு விருந்தினராக கன்னட சினிமாவின் முன்னணி நடிகர் சிவராஜ்குமார் பங்கேற்றார். அப்போது கமல்ஹாசன் பேசும்போது, ராஜ்குமாருடைய குடும்பம் கன்னடத்தில் இருக்கும் எனது குடும்பம். தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம். அதனால்தான் சிவராஜ்குமார் இங்கு வந்துள்ளார் என்று பேசினார். நடிகர் கமல்ஹாசனின் இந்த பேச்சுக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. நடிகர் கமல்ஹாசனின் இந்த பேச்சை கண்டித்து கன்னட அமைப்புகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன. கமல்ஹாசனின் கருத்துக்கு கர்நாடக முதல்வர் உள்பட அம்மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கன்னட ரட்சண வேதிக உள்ளிட்ட அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவை அவமதித்தால் கமல்ஹாசனின் படங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும், கர்நாடகாவிற்கும் அதன் மக்களுக்கும் எதிராக பேசினால் உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சில கன்னட அமைப்புகள் கமல்ஹாசனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றன. நடிகர் கமல்ஹாசனுக்கு கன்னட மொழி குறித்த வரலாறு தெரியாது. கன்னட மொழிக்கு நீண்ட வரலாறு உண்டு. அது கமலுக்கு தெரியவில்லை. வரலாறு தெரியாமல் கமல் பேசுகிறார் என்று கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கமல்ஹாசனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் கர்நாடகத்திற்குள் அனுமதிக்க கூடாது என்று கர்நாடகா சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் ஆர். அசோக் கூறியுள்ளார். பெங்களூருவில் தக் லைஃப் பட பேனர்கள், போஸ்டர்கள் கன்னடர்களால் கிழிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் கன்னட அமைப்பினர் வலியுறுத்தி வருவதால் 300 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டுள்ள தக் லைஃப் படத்திற்கு சிக்கல் எழுந்துள்ளது. கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், மன்னிப்பு கேட்காவிட்டால் திரைப்படம் வெளியாகாது என்றும் கன்னட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இதற்கிடையே கன்னட மொழி குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று நடிகர் கமல்ஹாசன் கூறினார். எனினும் கமலுக்கு ஆதரவாகவும் சில குரல்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் மொழியில் இருந்து உருவானதுதான் மலையாளம், கன்னடம், துளு போன்ற மொழிகள் என மொழி அறிஞர்களே தகுந்த ஆதாரங்களுடன் நிறுவியுள்ளனர். தமிழ் அறிஞர்கள் மட்டுமின்றி கன்னடத்தை சேர்ந்த ஆய்வாளர்களே தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்பதை ஏற்று இருக்கிறார்கள். இந்த அடிப்படை உண்மை என்பது கர்நாடக அரசுக்கோ கல்வியாளர்களுக்கோ நன்றாக தெரிந்திருக்கும். அப்படி இருந்தும் கமல்ஹாசன் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு என்பது மொழியியலான சிக்கல் மட்டுமின்றி இனங்களுக்கிடையே ஆன பிரச்சனையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியின் தொன்மை, வளமை, 5000 ஆண்டுகால தமிழர் வரலாற்றின் பெருமிதங்கள் அனைத்தையும் அறிந்த கன்னடர்கள் தங்கள் நெஞ்சில் தமிழர்களுக்கு எதிரான பொறாமை உணர்ச்சியையும் போட்டி மனப்பான்மையும் தீயாய் வளர்த்துக் கொண்டுள்ளார்கள். தமிழர்களை பகைவராக பார்க்கிறார்கள். தமிழர் எதிர்ப்பு அரசியல் தான் கர்நாடகத்தின் பொதுவான அரசியல். இதன் நீட்சி தான் கமல்ஹாசனுக்கான எதிர்ப்பும். தற்போது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிடாமல் தடை செய்வோம் என்கிறார்கள் கன்னடர்கள். இருப்பினும் மன்னிப்பு கேட்க முடியாது என கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். அவருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறது. கர்நாடகத்தில் கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் வெளியிட அனுமதிக்காவிட்டால் தமிழ்நாட்டிலும் ஒரு கன்னட திரைப்படம் கூட வெளியிட முடியாது என தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கை விடுக்கிறது. எனவே தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்ந்து தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது.